கஸ்டமர் சப்போர்ட் ரோலுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ரிட்டர்ன் டு ஆரிஜின் எதுக்கு அது அதிகமாக ஒருத்தர் கொரியர் கைஸ் கால் பண்ணுவாங்க கஸ்டமருக்கு, ஸோ எடுக்க மாட்டாங்க. இப்போ வந்துட்டு ரெண்டு கொஸ்டின் ஒன்றா கேட்டுறேன். ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது அது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துருக்குல்ல இந்த ஃபேக் ப்ராடக்ட், அதை நீங்கள் எடுக்கும் போது ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. நான் ஒரு பொருள் கொடுத்துருப்பேன் டிஷர்ட், ஆனால் வரும்போது வந்து ஓகே இந்த மாதிரி எத்தனை தடவை வந்திருக்கு. So welcome to another episode of Phillies League Fashion Entertainment. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வசந்த் ப்ரோ. ஹலோ, ஹாய் ப்ரோ. வசந்த் ப்ரோ பற்றி இன்ட்ரோ கொடுக்கணும்னா, வசந்த் ப்ரோ வந்துட்டு நமக்கு எதுக்கு இருக்காருன்னா கஸ்டமர் சப்போர்ட் ரோலுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. வசந்த் ப்ரோ, எஸ், how are you feeling? I'm good bro. Vibe is good. சூப்பர். வசந்த் ப்ரோ எப்போ ஜாயின் பண்ணீங்க? ஸோ நான் வந்து December 20th ஜாயின் பண்ணேன். ஸோ இட்ஸ் பீன் almost 2.5 months I'm here. ஓகே. ஸோ what I do is like I take care of customer service. ஸோ ஆன்லைனில் ஆர்டர்ஸ் வரதெல்லாம் I handle Myntra, Amazon. ப்ளஸ் அதில் நம்ம வெப்சைட்டில் மூலியமாக ஆர்டர்ஸ் வரதெல்லாம் ஸோ ஐ பேசிக்லி டீல் வித் ஷிப்பிங், இன்வென்ட்ரி, ப்ராடக்ட் கரெக்டாக போய் சேருதா கஸ்டமருக்கு, ஸோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர்ஸ் டெலிவர் ஆகாமல் ஏன் வருது. ப்ரோ நான் உங்ககிட்ட வந்துட்டு 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்பேன். உங்களுக்கு ரொம்ப நேரம் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ ஆர்டிஓ அப்படின்னோட ஃபுல் ஃபார்மோட சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ரிட்டர்ன் டு ஆரிஜின் எதுக்கு அது அதிகமாக ஒருத்தர், அதாவது அங்கே தான் மாட்டுறானுங்க, ஏன் அப்படி? ஸோ ரிட்டர்ன் டு ஆரிஜின் சொன்ன மாதிரி இல்லையா சொன்ன மாதிரி கஸ்டமர்கிட்டே போய் சேராது. ஸோ அது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ மெயின் ரீசன்ஸ் நான் என்ன இந்த 2 மாதத்தில் பார்த்ததுன்னா, ஸோ கஸ்டமர் வந்து அட்ரஸ் தப்பாக கொடுத்துருப்பாங்க, ஸோ பின்கோடு தப்பாக கொடுத்துருப்பாங்க. கொரியர் கைஸ் கால் பண்ணுவாங்க கஸ்டமருக்கு, ஸோ எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க 2-3 வாட்டி ட்ரை பண்ணால் மேபி தே கேன் ரீச், பட் இந்த இஷ்யூ வந்து பெய்ட் ஆர்டர்ஸ்ல அதிகமாக வருதா, சிஓடியில் அதிகமாக வருதா? 98.5% சிஓடி தான். சிஓடியில் தான் அந்த பிரச்சனை. பே பண்ணுறவங்க வந்து கரெக்டாக பண்ண மாட்டான், பட் தேர் ஆர் சான்சஸ் லைக் 1% there might be chances where this happens. NDR நான் டெலிவரி ரிப்போர்ட், அதுவும் இட்ஸ் மோர் லைக் ஆர்டிஓ மாதிரி தான். ஐ மீன் அது ஆர்டிஓ தான். அது என்ன NDRலேருந்து அது ஆர்டிஓ அது. ஆனால் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, NDRன்றது நிறைய பேர் கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, ப்ரோ எனக்கு காலே வரல எனக்கு கொரியர்லேருந்து. ஸோ விச் ஒன் இஸ் ட்ரூ? கொரியர் ஆளுங்க கால் பண்ண மாட்டாங்களா இல்லை கஸ்டமர் எடுக்க மாட்டாங்களா? 50-50யா? இல்லை எனக்கு முக்கால்வாசி ஒரு 70% கஸ்டமர் கரெக்டாக கொரியர் கால் பண்ணிடுறாங்க. இன்னும் 30% ஆனால் அவங்க பிஸியாக இருந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம வி கான்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி கஸ்டமர் டு பி ட்ரூ. ஸோ அந்த மாதிரி நான் எடுக்க முடியல, ஸோ வேற நம்பர் கொடுத்துருக்கலாம். அப்பா அவங்க நம்பர், அம்மா புக் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, அவங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு ரெண்டு கொஸ்டின் ஒன்றா கேட்டுறேன். ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நம்மளோட பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ, எப்படி போயிட்டு? யூ கேன் பி ஆனஸ்ட், யூ கேன் ஓகே ஜஸ்ட் சே வாட் எவர் இஸ் தேர். ஸோ த ரிட்டர்ன் as in like கஸ்டமர் ரிட்டர்ன் போடுறனா ஒரு 50% they want the amount back and 50% maybe size issues or quality issues இருக்கும். ஒரு குவாலிட்டி இஷ்யூஸ் இதுக்கு வந்ததில்லை நம்மளுக்கு. hopefully அதுவும் வரக்கூடாது. ஸோ நல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. எக்ஸ்சேஞ்ச் அதிகமாக வருதா இல்லை எப்படி ப்ரோ? ஆக்சுவலாக நான் வந்ததை எதிர்பார்த்தது, ஃபஸ்ட்டு நான் வந்தது ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஐ தாட் ஓகே நம்ம நிறைய இது ரிட்டர்ன் வரும். நான் பேசிக் இந்த அமேசான் மிந்த்ரா ஆர்டர் பண்ணி பார்த்த மாதிரி முக்கால்வாசி இருக்காது நிறைய. ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி வந்தேன். பட் நம்ம இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சிருக்கேன், நேர்லேயும் இதுவும். பிகாஸ் நான் end-to-end பார்க்குறேன், ஷிப் ஆர்டர்ஸ் இன்வென்ட்ரியில் பார்க்குறேன், ஆன்லைன்லையும் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1 to 2 ஆர்டர் தான் இந்த 2 மாதத்துலேயே எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கும். ஐ மீன் குவாலிட்டி இஷ்யூஸ் இந்த பார்த்த மாதிரி இல்லைன்னு அது வரைக்கும் அந்த கஸ்டமர் இது வரைக்கும் பார்க்கல. முக்கால்வாசி சைஸ் அந்த மாதிரி தான். இப்போ லெட்ஸ் டாக் அபவுட் அமேசான் மிந்த்ரா. அதில் எனக்கு இருக்கிற இரிட்டேட் ஆகிற விஷயம் என்னன்னா, நான் ஒரு பொருள் கொடுத்துருப்பேன் டிஷர்ட், ஆனால் வரும்போது வந்து ஓகே இந்த மாதிரி எத்தனை தடவை வந்திருக்கு? இல்லை எனக்கே இல்லை, நான் 2 மாதம் வந்து எனக்கே அது பார்க்கும்போது இவ்வளோ காண்டா இருக்குது. சொந்த காசு போட்டு பண்ணுறேன், உங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் அண்டர்ஸ்டாண்ட். பட் அது நம்ம அது நம்ம வெப்சைட்ல அதிகமாக வருதா இல்லை அமேசான் மிந்த்ரால அதிகமாக வருதா? வெப்சைட்டில் ஒன்று கூட வந்தது இல்லை. மிந்த்ராவில் ஒரு 4 வந்திருக்கு, அமேசானில் ஒரு 4-5 ஒரு 10 வந்திருக்கு இது இருக்கும். ஸோ அதுவே ஜாஸ்தி தான் ஆக்சுவலி. இப்போ 2 மாதத்தில் நம்ம 1 மாதத்தில் 5 ஆர்டர். இதில் என்ன இஷ்யூன்றதை நான் சொல்லிடுறேன். போகிறதுக்கு நாங்கள் ஒரு ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணுறோம், அது ரிட்டர்ன் ஆகி வருது பார்த்தீங்களா, அதுக்கும் ஷிப்பிங் சார்ஜே நாங்கள் தான் பேர் பண்ணணும். கஸ்டமர் வாங்குறாங்களோ இல்லையோ we have to bear the shipping charge for it. அந்த ஷிப்பிங் சார்ஜையும் பேர் பண்ணி பொருளும் நீங்கள் தப்பான பொருளை கொடுத்துட்டீங்கன்னா அதை நாங்கள் கிளைம் பண்ணலாம், நோ டவுட். ஆனால் கிளைம் பண்ணி அதை நாங்கள் வாங்குறதுக்குள்ளாட்டி எங்கள் பாதி உயிர் போயிடும். கிளைம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் ப்ரோ ஜென்ரலாக யூஸ் பண்ணணும்? அந்த கேமரா செட்டப் அதெல்லாம் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் பேசிக்கலி இப்போ என்ன கேமரா செட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் வி டூ இஸ் லைக் ஆர்டர் இது பண்ணும்போது கரெக்டாக நம்ம அவங்க ஆர்டர் பண்ண ஆர்டர் தான் உள்ளே போதா கவரில்.
ஸோ அதே மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்டயும் நம்ம பிகாஸ் மிந்த்ரா அமேசான் கஸ்டமர் நம்மளுக்கு இது பண்ண முடியாது, வி டோன்ட் ஹேவ் தேர் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால நம்மளுக்கு கஸ்டமரை ஃபோட்டோ எடுத்து அனுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அது அவங்க பண்ணுறாங்களான்னு தெரியல. ஒன்று கொடுத்து வேற ஒன்று வருதுன்னா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரைஸ் பண்ண வேண்டியது மிந்த்ரா அவங்க போர்ட்டலில் வந்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்குல்ல இந்த ஃபேக் ப்ராடக்ட், அதை நீங்கள் எடுக்கும் போது ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஸோ அது அனுப்பிச்சோம், பட் அனுப்பிச்சு அது ஒரு வாரம் அது QC செக்லாம் போகும், அது போயிட்டு பெருசா வரும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு கேமரா செட்டப் அது ஒரு பெரிய ப்ரொசீஜர். அவரோட கேபிள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சுத்தி கேமராவா இருக்கும். ஸோ எஸ், இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இது எப்படி இருக்கு? இஸ் இட் நியூ டு யூ இந்த கஸ்டமர் சப்போர்ட் இந்த இது எல்லாமே? ஹவு இஸ் இட், ஹவ் ஆர் யூ ஃபீலிங் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ்? ஸோ புதுசாக இருக்கு அண்ட் இல்லை, பிகாஸ் ஏன்னா நான் ஒரு 5-6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கஸ்டமர் சர்வீஸ். பட் ஆனால் நான் US கிளைண்ட்ஸ் UK கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ டேரக்ட்லி டாக் வித் தெம் ரிகார்டிங் வாட் எவர் ஜாப் ஐ வாஸ் டூயிங். ஒரு ப்ராடக்ட் பற்றி சேல் பண்ணுற மாதிரி இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் ஐ ஹவ் டு மேக் ஷூர் தட் தே பே எவ்ரி பேமெண்ட் இன் டைம், மந்த்லி பேமெண்ட் EMIஸ்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு. பட் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஸோ நாட் ஒன்லி ஐ இன்வால்வ் இன் கஸ்டமர் திஸ் திங், ஐ மீன் கஸ்டமர் கான்வர்சேஷன் அண்ட் ஆல், பட் இந்த ஷிப்பிங், இன்வென்ட்ரி, ப்ராடக்ட் எவ்வளோ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம், வெப்சைட்டில் எப்படி போகுது, ஸோ எடிட்டிங், டிசைனிங் டீமும் நம்ம இருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கூட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நான் மெயினாக வந்ததே இங்கே அதுக்கு தான். ஸோ அந்த IT ஜாப் விட்டு வந்ததுக்கே லைக் நல்லா கற்றுக்கலாம். இந்த ரீட்டைல் பிஸ்னஸ் இது தட்ஸ் த ஃபியூச்சர். தட்ஸ் இன்வென்ட்ரி இஷ்யூஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கு. ஷிப்பிங் பற்றி பேசிட்டீங்க, கஸ்டமர் சப்போர்ட் பற்றி பேசிட்டீங்க. இந்த இன்வென்ட்ரி இந்த ப்ராப்ளம் பற்றி லைட்டாக உங்களோட பிரச்சனையை சொல்லிடுங்க. இன்வென்ட்ரினா நம்ம ஒரு குடோன் மாதிரி வச்சிருக்கோம், ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கே இருக்கும். ஸோ பேசிக் ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எது எங்கே இருக்குன்னு. எனக்கு ஒரு 10 ஆர்டர் வந்ததுன்னா அந்த 10 ஆர்டர் எடுத்து ஷிப் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 4-5 ஹவர் ஆகிடும். ஸோ அதனால தான் இப்போ அதுக்கு இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறதுனால தான் மேபி இப்போ கொஞ்சம் ஈஸி ஆகிடுச்சு. பட் ஈஸியானது காரணம் வந்துட்டு நம்ம ஆளுங்களை வச்சு கரெக்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது கரெக்டாக அடுக்கி வச்சு, ஸோ அதெல்லாம் பண்ணதுனால இப்போ ஐம் லைக். இது மேனுவலாக பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, இல்லை பிகாஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர் இட் பிகேம் ஈஸி ஃபார் யூ? ஐ கெஸ் போத். ஸோ ரெண்டுமே சொல்லலாம். ரெண்டுமே சாஃப்ட்வேரும் கரெக்டாக இருக்கணும். ஆனால் இது எக்ஸல் வச்சு மேனுவல் ஒர்க் அப் பண்ணால் இது சத்தியமாக முடியாது. ஸோ அதுதான். Thank you so much, Vasanth bro. Very meaningful insights you've given us. Yes, hopefully. Let's see how it goes. Thank you. Thank you. That's it for today. See you tomorrow. Bye.